சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். உன் மனதில் உள்ள கவலைகளையெல்லாம் நீக்கிவிட்டு உன்னை மகிழ்ச்சியோடு வாழ வைக்க இதோ உன் சாயிநாதர் வந்து கொண்டே இருக்கிறேன். இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் பலவற்றை காணப்போகிறாய். உன் பிரச்சனைகளெல்லாம் தீர்க்க நான் ஒரு கதவை திறக்கப் போகிறேன். உனக்காகவே ஒரு கதவு திறக்கப்படும். இது நாள் வரை நீ அனுபவித்த போராட்டங்கள் எல்லாம் ஓயப் போகிறது. நீயும் எத்தனையோ எதிர்மறை சூழல்களை பார்த்து விட்டாய், அனுபவித்தும் விட்டாய். நீயும் எத்தனையோ கஷ்டங்களை பட்டும் விட்டாய். போதும் என் பிள்ளையே, இதோ என்னுடைய இந்த வாக்கை முழுவதுமாக கேட்டுவிட்டு இன்று இரவை கடந்து வா. நாளை மிகப்பெரிய சிக்கல் தீர ஒரு கதவு உனக்காகவே திறக்கப்படும். நிம்மதியில்லாமல் தவிக்கும் என் பிள்ளைக்கு நான் வந்திருக்கிறேன். உன் தகப்பனின் மடியில் சற்று தலை வைத்து நிம்மதியாக உறக்கம் கொள். நாளை விடியலில் உனக்கான ஒரு கதவு திறக்கப்படும். இன்று இரவு என்னுடைய கரங்களால் உன் தலையை வருடி கொடுத்துவிட்டு உன்னை நிம்மதியாக கண்ணுறங்க செய்ய போகிறேன். இதுவரை என் பிரச்சனைகளுக்கு எந்த ஒரு தீர்வையும் என் சாயப்பா எனக்கு கொடுக்கவே இல்லையே என்று ஆதங்கப்படுகிறாயல்லவா? ஆனால் உண்மை அதுவல்ல என் பிள்ளையே. உன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை வழிகளையும் உனக்கு காண்பிப்பதற்காகவே நான் இது நாள் வரை உழைத்து கொண்டிருந்தேன். அதை பற்றியே சிந்தனை செய்து கொண்டிருந்தேன். அதனால்தான் சற்று கால தாமதம் ஆகிவிட்டது. ஆனால் அதற்குள் நீயோ என் சாயப்பா என்னை காக்க வரவே இல்லை, எனக்காக எந்த உதவியும் செய்யவே இல்லை, என் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையை காட்டவே இல்லை என்று வேதனைப்படுகிறாய், கண்ணீர் சிந்துகிறாய். பிள்ளையே, உன் கண்ணீரை துடைக்க அடுத்த நொடியே உன் கண்முன் வந்து நிற்பேன் உன் சாயிநாதர். அப்படி இருக்கும் பொழுது உன் வேதனையை தீர்க்க நான் வராமல் விட்டு விடுவேனா? உனக்கான மிகப்பெரிய ஒரு பிரகாசமான கதவை திறக்கப் போகிறேன். அந்த கதவு உன் வாழ்க்கைக்கு அனைத்து வழிகளையும் காட்டும். அனைத்து பிரகாசமான வெற்றிக்கான வழிகளையும் அந்த கதவு காட்டும். அது நாளையே உனக்காகவே திறக்கப்படுகிறது. உன் சாயப்பா அதை திறக்கப் போகிறேன். சந்தோஷமாக கண்களை நாளை விடியலில் விழித்துப்பார். உனக்கு அந்த கதவின் வாசல் தெரியும். உனக்காகவே திறந்து விடப்பட்டிருக்கும் அந்த கதவு. இடைவிடாது நித்தம் சாயியே சர்வதம், சாயியே அனைத்தும் என்று என்னையே நினைத்து கொண்டிருக்கும் உனக்கு யாரும் தொடவே முடியாத உயரத்துக்கு உன்னை அழைத்து செல்லப் போகிறேன். நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே மெய்சிலிர்த்து நிற்கப் போகும் அந்த தருணம் உன்னை நெருங்கிவிட்டது. நிச்சயமாக உன்னை உயர்த்துவேன். என்னுடைய அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாமல் பயமோ குழப்பமோ உனக்கு வேண்டவே வேண்டாம். நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக. கன பொழுதில் உன் கஷ்டத்தை எல்லாம் இன்பமாக மாற்றக்கூடியவர் உன் சாயிநாதர் என்பது உனக்கு தெரியாதா? பின் ஏன் இப்படி கலங்கிய விழிகளோடு உன் வேண்டுதல்களுக்கான பதிலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாய்? ஒரு நொடி போதும் உன்னுடைய வாழ்வை மாற்ற. உன் சாயப்பாவிற்கு ஒரு நொடியே போதும். எனவே என் பிரியமே, கண்ணீரை துடைத்துக்கொள். சோகமாக இருக்காதே. இன்பம் துன்பம் கலந்த இவ்வாழ்க்கையில் இன்பம் வரும்பொழுது மிக சந்தோஷமாக இருக்கிறாய். ஆனால் துன்பம் நேர்ந்து விட்டால் சோர்ந்து போய் மனவேதனையோடு தவித்து கொண்டிருக்கிறாய். கண்ணீரை சிந்திக்கொண்டே இருக்கிறாய். இன்பத்தில் ஆடாத நீ துன்பத்தில் ஏன் இப்படி கலங்கி போய் நிற்கிறாய்? உன் மனதை முதலில் ஒருநிலைப்படுத்தி அமைதியை தேடிக்கொள். மனதை எப்பொழுதும் ஒருநிலையாக வைத்துக்கொள். எது வந்தாலும் தாங்கும் சக்தியை உன் மனதிற்கு கொடு. நம்பிக்கையோடு என் முன்னே வந்து அமர்ந்து உன்னுடைய வேதனையையும் உன்னுடைய தேவைகளையும் என்னிடம் சொல். உன் அப்பாவும் அம்மாவாகிய நான் உன் தேவைகளையும் உன்னுடைய வேதனைகளையும்
கேட்டுக்கொள்கிறேன். கேட்டுவிட்டு சும்மா உட்கார்ந்திருப்பேன் என்று நினைத்து விடாதே. உனக்கு தேவையானதை, உன் மனவேதனை குறைப்பதற்கான வழியை நிச்சயமாக உனக்கு காட்டுவேன். காட்டியே தீருவேன். இது உன் சாயப்பா உனக்காகவே தரும் சத்திய வாக்கேதான். நீ இதுநாள் வரை விட்டதை எல்லாம் எட்டிப் பிடிக்கும் நல்ல முடிவை உன் சாயப்பா உனக்கு தருவேன். தந்தே தீருவேன். உனக்கு வேண்டியதை, நீ என்னிடம் விரும்பி வேண்டி கேட்டதையெல்லாம் உனக்கு நிறைவேற்றித் தரப்போகிறேன். உன் கரங்களை நான் இறுக்கமாக பிடித்துவிட்டேன். இனி உன் வாழ்வில் எல்லாமே ஏற்ற காலம். இன்னமும் என்னுடன் தான் நான் வகுத்த பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாகவோ தீங்காகவோ நிகழாது. நிகழவும் நான் விடமாட்டேன். உன் வாழ்க்கையில் நீ ஒரே இடத்தில் நின்று கொண்டிருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் அப்படியல்ல. வாழ்க்கை போய்கொண்டுதான் இருக்கிறது. உன் வாழ்க்கையும் அமைதியாக போய்கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் உன்னால் தான் அதை ஏற்க முடியவில்லை. மனதை முதலில் ஒருமுகைப்படுத்து. நீ நினைத்தது போல உன் வாழ்க்கையும் மாறும். மாற்றியமைப்பேன் உன் சாயிநாதர். அப்பா மாற்றுவார் என்ற நம்பிக்கை மட்டும் உன் மனதில் உண்டென்றால் போதும். உனக்கானது, உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும். அந்த வேலையை உன் சாயப்பா என் பிரியமான கண்மணிக்காக நிகழ்த்தியே தீருவேன். இதுநாள் வரை நீ பட்ட துன்பத்திற்கெல்லாம் நல்ல முடிவோடு உன் சாயப்பா வந்திருக்கிறேன். கலங்கிய கண்களோடு உன் வேண்டுதல்களுக்கான பதிலோடு காத்து கொண்டிருக்கிறாயல்லவா? இதோ உனக்கான பதில் கூடிய விரைவில் உன் கைகளுக்கு வந்து சேரும். உன் செவிகளில் வந்து எட்டும். கேட்டுவிட்டு பெற்றுக்கொண்டு சந்தோஷமான புதிய அத்தியாயத்தை தொடங்கப் போகிறாய். உன் வாழ்வில் பல நல்ல நல்ல திருப்பங்கள் நிச்சயமாக நடைபெறும். உன் வாழ்க்கையில் மாற்றங்களை நிகழ்த்துவேன் என்று நான் உனக்கு வாக்கு கொடுத்திருந்தேன் அல்லவா? அந்த வாக்கை நிச்சயமாக நான் காப்பாற்றுவேன். என் வாக்கு எப்பொழுதும் பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டுக் கொடுக்கவும் மாட்டேன். அவர்களை விட்டு செல்லவும் மாட்டேன். என்னை விட்டு விலகி போகும்படி நான் அவர்களுக்கு அறிவுறுத்தவும் மாட்டேன். என்னை நீ ஒரு முறை கேட்டாயல்லவா? சாயப்பா, என்னுடைய பிரார்த்தனைகள் உங்கள் காதில் விழவில்லையா? என்னுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றும் எண்ணமே உங்களுக்கு இல்லையா என்று கேட்டாயல்லவா? என் பிள்ளையே, நான் அனைத்தையும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் தான் இருக்கிறேன். மௌனமாகவே நான் இருக்கிறேன் என்பதற்காக நான் எதையுமே செய்யவில்லை என்று எண்ணிவிடாதே. அனைத்திற்கும் ஒரு நேரம் வரவேண்டும். உனக்கான காலம் வரும் வரை அனைத்தும் உனக்கு சாதகமாகவே நிகழும். விரைவில் உன்னுடைய கவலைகளை நான் தீர்ப்பேன். என்னை நம்பு. எப்பொழுதுமே உன்னுடைய இயல்பை நிரூபிக்கும் வழியில் உன் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள். மற்றவர்களுடைய இயல்பு நிர்ணயிக்கும் வழியில் அவர்கள் வாழ்க்கையை வாழட்டும். இதை பின்பற்றும் முயற்சியில் உன்னுடைய இயல்புக்கு மாறாக எப்பொழுதுமே செயல்படாதே. சிகரத்தை தொட வேண்டுமென்றால், சிகரத்தை தொட முயற்சிக்க வேண்டுமென்றால், எந்த தடைகள் வந்தாலும் எழுந்து உன்னுடைய இலக்கை நோக்கி எண்ணத்தை வைத்துக்கொண்டு ஓடிக்கொண்டே இரு. போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் மிக சுலபமாக வென்றுவிடலாம். சிகரத்தை தொட்டே விடலாம். என் ஒளி உன் கண்களுக்கு படுகிறதா? இதோ உன்னை சுற்றி நடக்கும் அனைத்து சூழ்ச்சிகளும் முறியடிக்கப்படும். நான் அதை முறியடிப்பேன். எவருமே இறுதி வரை உன்னோடு வரப்போவதே இல்லை. உன்னை முறியடிக்கும் 1000 சூழ்ச்சிகள் உன்னை சூழ்ந்து வந்தாலும் எதையும் எதிர்த்து நின்று போராடு. நான் உன்னோடு இருக்கிறேனே, எதற்குமே கலங்காதே. நல்லபடியாக இந்த நாளை கொடுத்ததற்கு இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இரு. யாரையும் நம்பிவிடாதே. உன்னை நீயே செதுக்கிக்கொள். வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று நீயே உன்னை தீர்மானித்துக்கொள். இன்றைக்கு ஒருவர் கஷ்டப்படுகிறார்களே என்று யாரையும் ஒதுக்க நினைக்காதே. ஏன், நாளைக்கு கூட உனக்கு உதவும் வாய்ப்பை, உனக்கு உதவும் ஒரு நல்ல நிலைமையை அவர்கள் பெறலாமே. உன்னை பிடித்தவர்களோடு சிறிது நேரத்தை ஒதுக்கலாம். ஏனென்றால் அவர்கள் உன்னிடம் எதிர்பார்ப்பது
நேரத்தையோ செல்வத்தையோ பொருளையோ அல்ல, உன்னுடைய உண்மையான அன்பையும் பாசத்தையும் மட்டும்தான். உண்மையான அன்பு இருந்தால் அவர்களிடத்தில் கோபம், மனஸ்தாபம், வெறுமை எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அப்படி இல்லை என்றால் அது உண்மையான அன்பாகவே இருக்க முடியாது. பிரிவும் நல்லதற்கே. பொய்யான உறவுகளெல்லாம் நம்மை விட்டு விலகு செல்லும். அதுவே உண்மையான உறவாக இருந்தால் மீண்டும் மனம் திருந்தி நம்மிடம் வரும். இதுதான் இயற்கை. இதுவும் கடந்து போகும் என்று மிக சுலபமாக சொல்லிவிடலாம். ஆனால் சில சூழ்நிலைகளை கடப்பது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. எது வந்தாலும் தைரியமாக இரு, நம்பிக்கையோடு இரு. என்னப்பா எனக்காக இருக்கிறார், அனைத்தையும் பார்த்து கொள்வார் என்று எந்த சூழ்நிலையில் நீ சிக்கி தவித்தாலும் அதை மீண்டும் மீண்டும் உன் மனதிற்குள் உச்சரித்து கொண்டே இரு. உன்னுடைய எண்ணம் போல் உன் செயல்கள் போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவே நிகழும். என்னுடைய ஒளி உன் கண்களுக்கு பட்டிருக்கிறதல்லவா? இனி உன்னை சுற்றி நடக்கும் அனைத்து விதமான கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகும். இது சர்வ நிச்சயமான உண்மை. உன் வாழ்வில் ஐஸ்வர்யம் பெருகிவிடும். உன்னுடைய ஆழ் மனதில் உன்னால் எதையும் முடியும் என்று நீ நம்புகிறாயோ, அப்பொழுதிருந்தே உனது வெற்றியை யாராலும் தடுக்கவே முடியாது. நீ எண்ணும் எண்ணங்கள், நீ சிந்திக்கும் சிக்கல்கள் எல்லாம் உன்னை சிதைக்க வந்தவை அல்ல, உன்னை செதுக்க வந்தவை என்பதை தீர்க்கமாக நம்பு. உன் வாழ்க்கையையே செதுக்க வந்த சிக்கல்களை துன்பம் என்று எண்ணிவிடாதே. உன் மனதில் அவநம்பிக்கை என்ற ஒன்றை நீ சுமந்தால் உனக்கு மட்டுமே இழப்பு, வேறு யாருக்கும் அது இழப்பு அல்ல. எனவே நம்பிக்கையை மட்டுமே மனதில் சுமந்து கொண்டிரு. எப்பொழுதுமே வெற்றியை நீ காண்பாய். அப்பா, நான் செய்த தவறை நான் உணர்கிறேன். தயவு செய்து இந்த குழப்பத்திலிருந்து என்னை விடுவித்து என் கர்மாவை அடியோடு ஒழித்து என்னை காப்பாற்றி விடுங்கள் என்று என்னிடம் கேட்கிறாயல்லவா? நான் சொல்வது சரிதானே? உன்னுடைய போராட்டங்களும் மனக்குழப்பங்களும் உன் அப்பாவிற்கு தெரியாதா? எப்பொழுது நீ என்னை குருவாக ஏற்றுக்கொண்டாயோ, எப்பொழுது என் நாமத்தை உன் வாயில் உச்சரிக்க வந்தாயோ, எப்பொழுது நீ உன் தவறை உணர்ந்து கொண்டாயோ, அப்பொழுதே நான் உன் கர்மாவை குறைக்கும் வேலைகளை தொடங்கிவிட்டேன். கவலைப்படாதே, மனதை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்காதே. புதிய வாழ்க்கைக்கு உன்னை அழைத்து போகும் வேலையை நான் செய்து கொண்டிருக்கிறேன். நம்பிக்கையோடு இரு. வித்தியாசமான வாழ்க்கை உனக்காகவே காத்திருக்கிறது. என் பிரியமான குழந்தைக்கு செய்யாமல் நான் வேறு யாருக்கு செய்ய போகிறேன்? உன் மனதில் என்ன இருக்கிறது என்பதை நீ சொல்லித்தான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. நீ மனதில் நினைத்தாலே போதும், உன் சாயப்பாவிற்கு எல்லாமே தெரியும். உன் வாழ்க்கையை மாற்றியமைக்க, உனக்கு சகல சௌபாக்கியத்தையும் பெற்று தர, உன் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யத்தோடு நீ வாழ, வித்தியாசமான வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்க நம்பிக்கையோடு இரு. அதற்கான வேலைதான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். கூடிய விரைவில் வித்தியாசமான வாழ்க்கையில் நீ அடியெடுத்து வைப்பாய். கண்மணியே, அனைத்தும் உடனே நடந்துவிட்டால் அந்த சந்தோஷத்தில் ருசி இருக்காது. படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக நீ நினைத்ததற்கு மேலாகவே உயரப்போகிறாய். அப்படி இக்கட்டான சூழ்நிலையில் நீ செய்யும் உதவிகளே இக்கட்டான நிலைமையில் அந்த தர்மம் உன்னை காக்கும். வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் அவரவர் பார்க்கும் பார்வை பொறுத்து மாறுபட்டு கொண்டே இருக்கும். மற்றவர்களெல்லாம் சந்தோஷமாக வாழ்வதாகவும், நான் மட்டும் எப்பொழுதும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறேன், என் வாழ்க்கையில் நிம்மதி என்பதே இல்லை என்பது போல் நினைத்து கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் உண்மை அதுவல்ல குழந்தையே. அவரவர் வாழ்வில் உள்ளே சென்று பார்த்தால்தான் அவர்கள் அனுபவிக்கும் வேதனையும் துயரங்களும் புரியும். அப்பொழுதுதான் என்னென்ன துயரங்களை அவர்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரியும். பொறுமையையும் நம்பிக்கையை மட்டும் எந்த சூழ்நிலையிலும் கைவிட்டு விடாதே. நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாக உன் சாயப்பா உன்னுள்ளேயே இருந்து அனைத்து நன்மைகளையும் செய்து கொண்டே இருப்பேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நடந்துவிடும்படி நான் பார்த்து கொள்ளவும் மாட்டேன்.
என் பிரியமான குழந்தை வேதனைப்பட்டால், துயரப்பட்டால் அடுத்த நொடியே உன்னை காக்க ஓடோடி வருவேன். உன் அப்பா. உன்னை விட்டு யார் விளங்கினாலும், உனக்கு யாரு தீங்கு நினைத்தாலும் அதை நினைத்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே. அவரவர் கர்மாவை அவரவர் அனுபவித்துக் கொள்வார்கள். காலம் நேரம் எல்லாம் மற்றவர்களுக்கும் பதில் சொல்லும். எது நடந்தாலும் நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. கவலைப்படாதே. உன் கஷ்டத்திற்கான இறுதி நாள் இன்று. ராஜயோக வாழ்க்கையை உனக்கு பரிசாக உன் அப்பா தர காத்து கொண்டிருக்கிறேன். உனக்கான வாழ்வு உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. நீ எதற்காக இது நாள் வரை காத்திருந்தாயோ அது உன் வாழ்வில் நிகழப்போகிறது. நீ சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும் அந்த முகத்தை பார்க்க உன் சாயப்பா ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். உன் தேவைகளும் எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் இவைதானே. இதோ உன் அப்பா வரங்களை அள்ளி அள்ளி தருகிறேன். பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழ துவங்கு. நான் இருக்கிறேன். உன்னுடைய சோதனைகளெல்லாம் சாதனைகளாக மாறும் நேரம் நெருங்கிவிட்டது. நான் எப்பொழுதுமே உன்னுடன் இருந்தும் உனக்கு இந்த வாக்கை சொல்லிக்கொண்டே இருந்தாலும் உனக்குள் ஏன் எந்த மாற்றமும் நிகழவில்லை? திரு குழந்தையே, கண்களை நன்றாக துடைத்துக்கொள். முகத்தை நன்றாக கழுவிக்கொண்டு உன் சாயப்பாவிடம் வா குழந்தையே. நம்பிக்கையோடு எல்லாமே கடந்து செல்லும். மாற்றங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும் என்ற நம்பிக்கை விதையை உன்னில் நான் ஊன்றுவேன். அப்பாவின் இந்த ஒரு விரல் போதாதா உனக்கு? பிடித்துக்கொள் என் குழந்தையே. உனக்கான அந்த சந்தோஷமான வாழ்க்கைக்கு உன்னை நான் கைப்பிடித்து அழைத்து செல்லப் போகிறேன். நம்பிக்கையோடு அப்பாவின் விரலை பிடித்துக்கொண்டு சந்தோஷமாக வா என் குழந்தையே. இன்னும் என்னதான் கோபம் உனக்கு உன் அப்பாவின் மேல்? நீ இருக்கும் இடத்தை விட்டு முதலில் எழுந்து வா. ஏனப்பா என்னை இத்தனை வேதனையில் கொண்டு போய் விட்டீர்கள் என்று என் மேல் கோபமா? என் வாழ்க்கையில் நான் படும் துன்பங்களை பார்த்து ரசித்து கொண்டே இருக்கிறீர்களே என்று என் மேல் கோபமா? நான் இவ்வளவு மன போராட்டமோடு தவித்து கொண்டிருக்கும் பொழுதும் அமைதியாக அப்படியே உட்கார்ந்திருக்கிறீர்களே என்று என் மேல் கோபமா? என் வாழ்க்கையை காப்பாற்ற யாருமே இல்லை என்று நான் புலம்பி தவிக்கும் பொழுதும் வாழ்க்கையை காப்பாற்ற வராமல் அப்படியே சிலை போல் உட்கார்ந்திருக்கிறீர்களே என்று என் மேல் கோபமா? எனக்கு துணையாக பக்க பலமாக இருக்க யாருமே இல்லை என்று நான் கண்ணீர் சிந்தும் பொழுது என் கண்ணீரை துடைக்க கூட வராமல் இருக்கிறீர்களே சாயிநாதரே என்று என் மேல் வருத்தமா? என்ன செய்வது குழந்தையே? எல்லாம் உன் கர்ம வினையால் இவ்வளவு சோதனைகள், இவ்வளவு வேதனைகள், இவ்வளவு போராட்டங்கள் அனைத்தையும் சகித்து கொண்டிருக்கிறாய். உன் கர்மாவை நீ கழித்தேதான் ஆக வேண்டும். பூர்வ ஜென்மத்தில் நீ பண்ண பாவ புண்ணியப்படிதான் உன் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த கர்மாவை, அந்த கர்மாவின் வேதனைகளை தாங்கக்கூடிய சக்தியை நான் உனக்கு அளித்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் கர்மாவின் வலிமைகளை குறைக்கும் வேலையை தான் நான் செய்து கொண்டே இருக்கிறேன். அந்த வேலையில் நான் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருப்பதால் தான் சிறிது கால தாமதமாகிறது. உன்னை காப்பாற்ற, உன் கண்ணீரை துடைக்க, உன் வேதனையிலிருந்து உன்னை மீட்டெடுக்க, உன் கேள்விக்கு பதில் தர, உன் மன வலிக்கு மருந்தாக என அத்தனைக்கும் கால தாமதம் ஆகிக் கொண்டு இருக்கிறது. காலம் வேணால் தாமதமாகலாம் குழந்தையே, ஆனால் தப்பாமல் அனைத்தும் உனக்கு கிடைக்கும். அதற்கான வேலையில்தான் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். என் பிரியமான கண்மணிக்கு என்ன தேவையோ, என்ன விருப்பமோ, என்ன ஆசையோ, என்ன தேவையோ அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்யும் வேலையில்தான் நான் மூழ்கி இருக்கிறேன். என் வேலை முடிந்தவுடன் உன் வாழ்க்கையில் கர்மாவின் வலிமைகளை நீ குறைத்தவுடன் அனைத்தும் உனக்கு சுபமாகவே நிகழும். நீ நினைப்பதற்கு மேலாக 100 மடங்கு நான் அள்ளி அள்ளி தருவேன். சோகத்தின் உச்சியில் இருந்ததால்
மனவேதனையில் நீ தவித்துக் கொண்டிருந்ததால், எப்பொழுதும் கண்ணீரோடு உட்கார்ந்திருந்ததால்தான் நான் உனக்கு கொடுத்தும் எந்த வாய்ப்பையும் நீ பயன்படுத்திக் கொள்ளவில்லை. ஆனால் இப்பொழுது எல்லாமே மாறிவிட்டது. உன் சூழ்நிலை மாறிவிட்டது. உன் மனமும் பக்குவமடைந்து விட்டது. இனி நான் உனக்கு கொடுக்கப் போகும் வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக் கொள். உன் வாழ்க்கையை நிச்சயமாக நான் வெற்றியடைய செய்வேன். நடப்பது அனைத்தும் உனக்காகவே என்று நினைக்கும் அளவிற்கு காலம் மாறி போகிறது. அந்த மாற்றத்தை என் பிரியமான கண்மணிக்காக நான் உருவாக்கிவிட்டேன். அன்பு இருக்குமிடத்தில்தான் கோபம் அதிகமாகவே இருக்கும். அதனால்தான் என் மேல் நீ தேவையில்லாமல் கோபப்பட்டே கொண்டிருக்கிறாய். உனக்கு அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் உன் அப்பாவின் மேல் கோபப்படுகிறாய். அதனால் தவறு ஒன்றும் இல்லை குழந்தையே. உனக்கு என்னிடத்தில் அன்பும் பாசமும் அதிகமாக இருக்கிறது. அதனால்தான் நீ என்னிடம் கோபப்படுகிறாய் என்பதற்கு மிக நன்றாகவே எனக்கு புரிகிறது கண்மணியே. வருத்தப்படாதே. அப்பாவிடம் கோபப்பட்டு விட்டோமே, அப்பா நம்மேல் மன வருத்தத்தில் இருப்பாரோ என்று சந்தேக கண்ணோடு என்னை பார்க்காதே என் கண்மணியே. நீ என்ன செய்தாலும் நான் உன்மேல் கோபப்பட மாட்டேன், வருத்தப்பட மாட்டேன். என்னுடைய பாசம், அன்பு, அக்கறை, அது மட்டுமல்லாமல் என்னுடைய பார்வை எப்பொழுதும் உன் மீது அன்பாகத்தான் இருக்கும், பாசமாகத்தான் இருக்கும். எப்பொழுதும் நான் உன்னை என் குழந்தை போல் நேசித்து கொண்டே இருப்பேன். ஒரு தாய் தன் குழந்தை மீது வைக்கும் பாசத்தை யாராவது அளவிட முடியுமா? ஒரு தந்தை தன் பிள்ளை மேல் வைத்திருக்கும் அக்கறையை யாராவது அளவிட முடியுமா? அதே போலத்தான் நானும் உன் மீது அக்கறையாகவும் அன்பாகவும் பாசமாகவும் இருந்து கொண்டிருக்கிறேன். யார் உன்னை விட்டு விலகினாலும் சரி, யார் உன்னை விட்டு சென்றாலும் சரி, யார் உன் மனதை காயப்படுத்தினாலும் சரி, அமைதியாக இரு என் குழந்தையே. எப்பொழுதும் உன்னுடன் உன் மனதிற்குள் உன் சாயப்பா இருக்கும் பொழுது எதற்காகவும் கவலைப்படாதே. உன்னை விட்டு யார் சென்றாலும் நான் எப்பொழுதும் உன்னுடன் தான் இருப்பேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். அதிக அன்பு இருக்கும் நமக்குள் கோபம் இருப்பது மிக தவறொன்றுமில்லை. அதனால் நீ கோபப்பட்டதை நினைத்து நினைத்து மன வருத்தப்படாதே. முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். இனி நடப்பது எல்லாம் நலமாகவே நடக்கும் என்று நம்பிக்கையோடு இரு. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவுமே தவறாக முடியும்படி நான் விட்டுவிட மாட்டேன். என்னை தீர்க்கமாக நம்புகிறாய் அல்லவா? பின் ஏன் உன் மனக்குழப்பம் உனக்குள் இப்படி? என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை என் குழந்தையே. என்மேல் அனைத்து பாரத்தையும் சுமத்திவிட்டு அமைதியாக உன் வேலையை கவனித்து கொண்டே இரு. உனக்கு வரவேண்டிய நேரத்தில், உனக்கு கிடைக்க வேண்டிய தருணத்தில் நிச்சயமாக அனைத்தும் உன் கைகளுக்கு வந்து சேரும்.